Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3.14. கிட்டத்தட்ட போன கொஸ்டினுக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கு, பட் நாட் எக்ஸாக்ட்லி சேம். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் கொஸ்டின். How much of electricity is required in coulombs for the oxidation of 1 mole of H2O2 oxygen? ஸோ அவங்க எப்பயுமே how much electricityன்னு கேட்டாலே நமக்கு தேவை வந்து Q is equal to NF ஃபார்முலா. F வந்து 96,500 அப்படின்றது தெரியும், ஃபாரடே அதோட கான்ஸ்டன்ட். n வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு தெரிஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சு மல்டிப்ளை பண்ண போறோம், சார்ஜ் கிடைக்க போகுது. கரெக்டா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. சார்ஜ் வந்து கூலம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, 1 மோல் ஆஃப் H2. ஸோ H2O இருந்து நமக்கு O2 வேணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 2 H2 இருந்து ஆக்சிஜன் வேணும், ஆக்சிஜன் O2 அப்படின்னா இஃப் யூ ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா H2 H2 கிடைக்கும், பிளஸ் ஆக்சிஜன் வந்து half of O2. ஓகே, ஸோ இந்த half O2 அப்படின்றது ஆக்சிஜனோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த half O2 எப்படி வரும் சார்? அதாவது O2 மைனஸ் தான் half O2 பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். இங்க வந்து வர்றது எவ்வளோ? 2 எலக்ட்ரான்ஸ். அவ்வளோதான். ஒரு மோலுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா 1 மோல் ஆஃப் H2க்கும் 2 electrons. So Q is equal to 2 into 96,500. பண்ணீங்கன்னா you will be getting 193 போட்டு எத்தனை 0 கூலும். இதுதான் சார்ஜ். அடுத்து இது பார்ட் 1 முடிச்சாச்சு. பார்ட் 2 FeO2 Fe2O3. நம்ம ஜென்ரலா FeO என்ன அர்த்தம்னா, நமக்கு படிச்சிருப்பீங்க, அயன் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் சொல்லுவோம். FeO வருதுன்னா என்ன அர்த்தம்னா, இங்க இதோட 2 கிராஸ் பண்றப்போ Fe2O2 இருக்கும். ஸோ 2 ரெண்டுமே காமனா இருப்போம், அதை போட மாட்டோம், FeOன்னு வரும். அங்க இருந்து இப்போ Fe2O3 வருது அப்படின்னா இப்போ இதோட அயனோடது 3, ஆக்சிஜனோடது 2. அதனால இது கிராஸ் பண்றப்போ Fe2O3 வரும். கரெக்டா? ஸோ அயன் 2ல இருந்து அயன் 3க்கு மாறுது. ஸோ Fe2 பிளஸ்ல இருந்து it is going to Fe3 plus ஒரு எலக்ட்ரான். பிளஸ் 3 எப்படி வரும்? ஒரு எலக்ட்ரான் இது பண்றப்பதான் வரும். ஸோ இங்க இன்வால்வ் ஆகிறது என்னது? 1 எலக்ட்ரான். 1 எலக்ட்ரான்னா அப்ப என்னது? Q is equal to NF. N வந்து 1 into F 96,500, which is answer is 96,500 கூலும். இந்த 2, 3 எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க போன கிளாஸ் சொல்லியிருப்பேன், வேலன்சி பீரியாடிக் டேபிள்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு வேணும் இல்லாட்டி எவ்வளவு கொடுக்கும்ன்றது. ஆக்சிஜனுக்குலாம் மைனஸ்ல இருக்கும், ஆக்சிஜனுக்கு மைனஸ், அயனுக்குலாம் பிளஸ்ல இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் வில் கெயின் எலக்ட்ரான்ஸ், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் ஆன்சர். சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின். மிஸ் பண்ணாம கோத்ரூ பண்ணிருங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.